கேரளா ஷூட்டிங்கின் போது விஜயுடன் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் நடிகர் நட்டி அவர்கள். கேரளாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. டெய்லி காலையில் சார் ஹோட்டல்ல இருந்து லொக்கேஷன் போவார்ல, அப்போ முன்னாடி ஒரு 200 பைக் போகும், பின்னாடியும் ஒரு 200 பைக் போகும். விஜய் சார் காருக்குள்ள இருந்து பதறுவாரு. ஏதாவது ஆயிட போகுதுங்க, அவங்கள கூப்பிட்டு யாராவது சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இவங்க கூட போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே, அவங்கள லொக்கேஷனுக்கு வர சொல்லுங்க, அங்க எடுத்து தரேன். சாயங்காலம் ஷூட் முடிச்சு போகும்போது எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுத்து தரலாம், அந்த டைமிங்கை மட்டும் சொல்லுங்க. ஆனாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ரசிகர்கள் அவ்வளவு தீவிரமாக இருந்தாங்க. ஒரு 22 டேஸ் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவருக்கு அங்கே ரொம்பவே போர் அடிச்சது. அவர் ரூமுக்குள்ளே இருக்கணும். ஷூட்டிங் போவார், ஷூட்டிங் முடிஞ்சா ரூம். அவருக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது, உடனே கூட்டம் கூடிடும். ஒரு நாள் அவர் ரொம்பவே போர் அடிக்குது, நட்டியை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அன்னைக்கு லைட் பிரச்சனையால் ஷூட் நேரமே முடிஞ்சுது. அதனால 5:30 மணிக்கு ரூமுக்குள்ளே போய் குளிச்சுட்டு இருந்தேன். அப்போது சார் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. நானும் போனேன். அப்போது அவர் சென்னையாக இருந்தால் அங்கே இங்கேன்னு எப்படியாவது வெளியே போகலாம், இங்கே வெளியே எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ரூமுக்குள்ளேயே இருந்து இருந்து எனக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் ஒன்று சொன்னேன். சார், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் லுங்கி கட்டிக்கோங்க, டிஷர்ட்டும் போட்டு தலையில் துண்டை கட்டிக்கோங்க. சாரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னேன், யாருமே பின்னாடி வராதிங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் ரிஸ்க்கு சார்ன்னு. இல்லை சார், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாதாரணமாக அப்படியே கேஷுவலாக கூட்டிகிட்டு போனோம். அப்போது அப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அப்போது அங்கே ஒரு லோக்கல் டீ கடை இருந்தது. உடனே எனக்கு டீ குடிக்கணும்னு சொன்னார். நாம் ஹோட்டலுக்குள்ளே போய் டீ குடிக்கலாம்னு சொன்னப்போ எனக்கு இந்த டீ தான் குடிக்கணும்னு சொன்னார். அப்புறம் அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருந்தது. லைட் மேன் எல்லாம் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருந்தவங்க, என்ன சார் இங்கேன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. சும்மா அப்படியே வந்தேன்னு சொன்னேன். அப்படியே அவரை பார்த்துட்டு சாருன்னு சொன்னாங்க. சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அப்புறம் அங்கே ஒரு திட்டு மாதிரி இருந்தது. அங்கே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த காற்றை வாங்கிட்டு, இந்த சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காது, எனக்கும் குளிக்கணும் போல இருக்குன்னு சொன்னார். ஒரு 1.5 மணி நேரம் அன்னைக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அன்னைக்கு ஈவினிங் என் கூட தான் டின்னர் சாப்பிட்டாரு. அப்போ சொன்னார், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், தேங்க்ஸ் நட்டின்னு சொன்னார். எனக்கு அது மறக்கவே முடியாது என்று விஜயுடனான தனது அனுபவத்தை நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார் அவர்.